பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா முத்தால்பேட்டையில வந்து பாத்தீங்கன்னா கொடூரமா வந்து ஒரு பொன் குழந்தை வந்து 5 நாளானா 4 நாளா வந்து பாத்தீங்கன்னா பொன் குழந்தைய வந்து காணான்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொன் குழந்தை வந்து இன்னைக்கு மதியானமா சடலமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்கடையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சடலமா வந்து பாத்தீங்கன்னா போட்டுருக்கானுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துணிஞ்சு சேரவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்க தண்டனை வந்து கொடுக்கணும். அவன்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி பொன் குழந்தை வச்சுக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நம்பிக்கை இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல விட்டு போக முடியல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலைமை வந்து இது மாதிரி இருக்குன்னா அந்த தாய்மாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சியா கண்டதமா வெட்டி போடணுங்க. அதுதான் வந்து பண்ணணும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொன் குழந்தை வச்சுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம இருக்குது. பொன் குழந்தைய விட்டுட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியே போக முடியல. இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா கண்டதனமா வெட்டி அது மாதிரி சாக்கு முடியல போட்டுக்கிறான். அவன் குடும்பத்துல அது மாதிரி நடந்திருந்தா அவன் சும்மா இருப்பானுங்களா? இல்ல கஞ்சா போறீங்க குடிச்சு போட்டு இதே வேலை வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில தொடர்ந்து பண்ணினுங்கிறானுங்க. எந்த ஒரு பாதுகாப்புமே பாண்டிச்சேரியில இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கிடையவே கிடையாதுங்க. இந்த சம்பவம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்து பாண்டிச்சேரியில. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் வந்து ஒரு ஒழுங்கான பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா பொன் குழந்தைய வச்சிருவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அதே போல இது மாதிரி தவறு செய்யறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்பே வந்து பாத்தீங்கன்னா அவன் பணம் கொடுத்தோ லஞ்சம் கொடுத்தோ வெளியே வரக்கூடாது. அவனை தூக்கு தண்டனை கொடுத்து அவனை வந்து பாத்தீங்கன்னா அப்பே வந்து இது பண்ணணும். அவனை தயவு செஞ்சு பாக்குற வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போல ஒரு சம்பவம் நடந்துருக்குது பாண்டிச்சேரியில. தொடர் கதையா இதே போல சம்பவம் நடக்குது. அவன் வந்து பாத்தீங்கன்னா பயப்பட மாட்டானுங்க. கஞ்சா சாப்பிட்டு போட்டு இதே வேலையில இருக்கிறானுங்க. அவங்க தாய்மாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க அப்படின்னா எங்க கிட்ட அவன் கிடைச்சானா யாரா இருந்தாலும் சரி அவனை வெட்டி கணத்தனமா போட்டு அவனை வந்து பாத்தீங்கன்னா உயிரோட விடுக்க கால் தனியா கை தனியா கணத்தனமா வெட்டி போடணுங்க. இதாங்க என்னுடைய ஒரு இது வேண்டுகோள். நான் முத்தால்பேட்டில இருந்து நான் பேசினுக்கிறேன். நான் இப்பதான் வந்தேன். நான் முத்தால்பேட்டைக்கு இங்கிருந்து நான் வந்து பார்த்து பேசினுக்கிறேன். நான் மனசே கேட்கலங்க. அந்த சடலத்தை பார்த்துல இருந்து வேதனையா இருக்குது. ஏன்னா நானும் வந்து ஒரு பொன் குழந்தை வச்சிருக்கிறேங்க. நான் கேள்விப்பட்டு ஓடேன் நான் இந்த சம்பவத்தை பார்த்து.